வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவில் ஏற்பட சாத்தியமாக மிகப்பெரிய தொழில்துறை வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக்குடன் பேசிய போது ஆப்பிள் நிறுவனம் ஐபோன்கள் உட்பட ஆப்பிள் நிறுவனத்தின் தயாரிப்புகளின் உற்பத்தியை இந்தியாவில் விரிவுபடுத்துவதை தாம் விரும்பவில்லை என்று தெரிவித்ததாக கூறினார். இந்தியாவின் நண்பன் என்று தம்மை அவ்வப்போது கூறும் ட்ரம்பின் இந்த கூற்று இந்தியாவில் பலருக்கு ஆச்சரியத்தை அல்லது கோபத்தை ஏற்படுத்தலாம். ட்ரம்ப் ஜனாதிபதியான பின் முதல் தினத்திலிருந்தே தமது நட்பு நாடுகளை பாதிக்கும் விதத்தில் அதிரடி கருத்துக்களை வெளியிடுவதில் கில்லாடியாக உள்ளார். நட்பு நாடுகளை சுரமைப்படுத்தவும் அவர் தவறுவதில்லை. அவரது சில கருத்துக்கள் அவர் சீரியஸாக கூறுகிறாரா, தமாஷ் பண்ணுகிறாரா அல்லது புரியாமல் உளறுகிறாரா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவை. பல சந்தர்ப்பங்களில் அவர் கூறும் விஷயங்கள் நடைமுறை சாத்தியமற்ற விதத்தில் உள்ளன. இந்தியா பற்றி இப்போது 2 விஷயங்களை கூறியுள்ளார். இரண்டுமே நடக்க சாத்தியமற்றவை. இதே போக்கில் ட்ரம்ப் செயற்பட்டால் ட்ரம்பின் ஆட்சி முடியும் போது அமெரிக்காவின் நட்பு நாடுகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்ற அளவிலேயே இருக்கலாம். எண்ணுவதற்கு ஒரு கையில் உள்ள விரல்களே போதுமானவையாகவும் இருக்கலாம். ஆப்பிள் நிறுவனத்தின் இந்திய தயாரிப்பு விரிவாக்கம் பற்றி ட்ரம்ப் மேலும் கூறிய போது, இந்தியாவின் உள்நாட்டு சந்தை தேவைக்கான ஆப்பிள் தயாரிப்புகளை வேண்டுமானால் இந்தியாவில் தயாரிக்கலாம். ஆனால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஐபோன்கள் உட்பட ஆப்பிள் நிறுவனத்தின் தயாரிப்புகளின் உற்பத்தியை இந்தியாவில் விரிவுபடுத்துவதை தாம் விரும்பவில்லை என்றும் கூறினார். சீன இறக்குமதிகளுக்கு ட்ரம்ப் 145% வரி விதிப்பு செய்ததை அடுத்து ஆப்பிள் நிறுவனம் தனது தயாரிப்புகளை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு நகர்த்த திட்டமிட்டுள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த கூற்று வெளியானது. ட்ரம்பின் இந்த கூற்றை ஆப்பிள் நிறுவனமும் ரசிக்கப் போவதில்லை, இந்தியாவும் ரசிக்கப் போவதில்லை. இது தவிர ட்ரம்ப் மற்றொரு அதிரடி அறிவிப்பும் செய்துள்ளார். அமெரிக்க இறக்குமதிகள் மீதான அனைத்து வரிகளையும் நீக்க இந்தியா முன்வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அப்படியொரு அறிவிப்பு இந்தியாவிடமிருந்து வெளியாகவில்லை. அமெரிக்க இறக்குமதிகள் மீதான அனைத்து வரிகளையும் இந்தியா நீக்குவது நிச்சயம் சாத்தியமில்லை என்பது எந்த ஒரு பொருளாதார மற்றும் வர்த்தக கற்றுக்குட்டிகளுக்கே தெரிந்த விஷயம். அதற்கான காரணம் மிக எளிதானது. இந்தியாவில் 0 வரி விதிப்புடன் அமெரிக்க பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் உடனடியாக பாதிக்கப்படுவது இந்திய தொழில்துறைதான். இப்படியாக இந்திய தொழில்துறையை வெவ்வேறு விதமாக பாதிக்கும் 2 கூற்றுக்களை ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்ப் மேலும் கூறிய போது, நேற்று டிம் குக்குடன் எனக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. நான் சொன்னேன், நீங்கள் என் நண்பர், நான் உங்களை மிகவும் நன்றாக நடத்தினேன். நீங்கள் $500 பில்லியன் முதலீட்டு அறிவிப்புடன் அமெரிக்காவுக்கு வருகிறீர்கள், அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் இப்போது இந்தியா முழுவதிலும் தொழிற்சாலைகளை அமைக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் இந்தியாவில் தொழிற்சாலைகளை அமைப்பதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் இந்தியா உலகின் மிக உயர்ந்த வரி விகிதம் விதிக்கும் நாடுகளில் ஒன்றாகும். நீங்கள் சீனாவில் கட்டிய அனைத்து ஆலைகளையும் நாங்கள் பல ஆண்டுகளாக பொறுத்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்தியாவில் தொழிற்சாலைகளை அமைப்பதில் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இந்தியா வேண்டுமானால் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ளலாம் என்று அமெரிக்க மற்றும் கத்தாரின் வர்த்தக தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்புக்கு பின்னர் ட்ரம்ப் கூறினார். இது பற்றி இந்திய மூத்த அதிகாரி ஒருவர் ஆப்பிள் நிறுவனம் இந்திய அரசாங்கத்திடம் தனது முதலீட்டு திட்டங்களில் எந்த மாற்றங்களும் இல்லை என்றும் இது அதன் உற்பத்தி தடத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முக்கியமான புவியியல் மாற்றமாக கருதுவதாகவும் தெரிவித்தார். ட்ரம்பின் கருத்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? சீனா தொடர்பான வர்த்தக நிச்சயமற்ற தன்மைகள் காரணமாக ஜூன் காலாண்டில் அமெரிக்காவில் விற்கப்படும் பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் என்று குக் உறுதிப்படுத்தி இருந்தார். அப்படியான நேரத்தில் ட்ரம்பின் கருத்துக்கள் வந்துள்ளன. ட்ரம்பின் இந்த விரோத கருத்துக்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. முக்கியமாக இந்தியாவின் இறக்குமதி வரி விதிப்பு மிக மிக அதிகம் என்று இப்போது அடிக்கடி கூற தொடங்கியுள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் உற்பத்தி திறனின் முக்கிய மையமாக இருந்த சீனாவிலிருந்து படிப்படியாக விலகி அடுத்த சில ஆண்டுகளில் அனைத்து ஐபோன் உற்பத்தியிலும் கால் பகுதியை இந்தியாவுக்கு மாற்ற விரும்புகிறது. இந்த மாத தொடக்கத்தில் ஆப்பிள் நிறுவனத்தின் நிதி முடிவுகளை அறிவித்த பின்னர் முதலீட்டாளர்களுடனான ஒரு கலந்துரையாடலில் குக் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அதன் பின் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இறக்குமதி வரி விகிதங்கள் தொடர்பான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஆரம்பகால அதிகரிப்புக்கு பின்னர் இருதரப்பும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளனர். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக பதட்டங்கள் இந்தியாவுக்கு பயனளிக்க தொடங்கிய நிலையில் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரிகளை விதித்ததை தொடர்ந்து அமெரிக்க இறக்குமதியாளர்கள் இந்தியாவின் பக்கம் திரும்பியுள்ளனர். சீனாவில் உற்பத்தியில் ஈடுபட்ட பல அமெரிக்க நிறுவனங்களும் தமது உற்பத்திகளை இந்தியாவுக்கு நகர்த்துவது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுகின்றன. சீனா மீதான அமெரிக்க இறக்குமதி வரி விதிப்பு கணிசமாக அதிகமாக இருப்பதால் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவுக்கு தங்கள் பன்முகத்தன்மையை விரைவாக கொண்டு வரும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. சீனாவில் ஆப்பிள் ஒரு குறிப்பிடத்தக்க அசம்பிளி தளத்தை உருவாக்கியுள்ளது.
அமெரிக்க சீனா உறவுகளில் ஏற்படும் எந்த ஒரு சாத்தியமான மாற்றமும் இந்தியாவுக்கு விநியோக சங்கிலிகளில் எதிர்பார்க்கப்படும் இடப்பெயர்வுக்கு சவாலாக இருக்கலாம். அமெரிக்க சீனாவின் வர்த்தக போர் நிறுத்தத்தின் நிழல் இந்திய தொழில்துறை லட்சியங்களின் மீது விழுகிறது. இருப்பினும் இந்திய அரசாங்கம் தற்போது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் நிறுத்தம் குறித்து கவலைப்படவில்லை. ஏனெனில் ஆப்பிள் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தது எந்த ஒரு வரி தொடர்பான அழுத்தத்தாலும் தூண்டப்படவில்லை என்று இந்திய அரசு நம்புகிறது. 2020ஆம் ஆண்டிலிருந்து இந்திய அரசு மின்னணு சாதனங்களுக்கான உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா மாற வேண்டும் என்ற லட்சியத்தின் காரணமாக ட்ரம்ப் ஆட்சியமைக்கும் முன்பே பல உலகளாவிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு கவர தொடங்கி இருந்தது. இருப்பினும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் சீன இறக்குமதி வரி விதிப்பில் குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அளித்தால் ஆப்பிள் போன்ற நிறுவனங்களின் வருங்கால இந்திய விநியோக சங்கிலிகள் இவ்வாறு செயல்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவு மேம்படுவது புதுடில்லிக்கு நல்ல செய்தி அல்ல என்பது நிச்சயம். இந்திய அரசாங்கம் ஸ்மார்ட் போன் உற்பத்திக்கான உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை PLI திட்டத்தை அறிவித்த பின்னர் 2020ஆம் ஆண்டில் ஆப்பிள் இந்தியாவில் உற்பத்தியை இரட்டிப்பாக்கியது. இந்தியாவின் PLI திட்டத்தின் கீழ் உற்பத்தியாளர்களுக்கு அவர்களின் அதிகரிக்கும் விற்பனையின் அளவை பொறுத்து மானியம் வழங்குவதாக இருந்தது. ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் அதன் பழைய ஐபோன்களில் சிலவற்றை தயாரிப்பதன் மூலம் இந்திய தொழில் துறைக்குள் நுழைந்தது. இந்திய அரசின் PLI திட்டத்தின் பின் இன்று உலகளாவிய நுகர்வுக்காக உயர்நிலை ப்ரோ உட்பட அனைத்து மாடல்களையும் இந்தியாவில் உற்பத்தி செய்கிறது. இது இந்திய தொழில்துறை வளர்ச்சிக்கு கணிசமாக பங்களிக்கிறது. அதுதான் இப்போது ட்ரம்பின் கண்களை உறுத்த தொடங்கியுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் இந்திய தயாரிப்புகளை அமெரிக்காவுக்கு நகர்த்து அழுத்தம் கொடுக்கிறார் ட்ரம்ப். ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமற்றது. ஆப்பிள் நிறுவனம் அமெரிக்காவுக்கு ஐபோன் உற்பத்தியை கொண்டு வர ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்தாலும் அதிக செலவுகள் காரணமாக அதை அடைவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. வெட்பஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கான உலகளாவிய தலைவரான டான் ஐவ்ஸின் கூற்றுப்படி ஒரு ஐபோன் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டால் அதன் விலை 3 மடங்காக $3500 உயரும். ஆப்பிள் அதன் ஒப்பந்த உற்பத்தியாளர்கள் மூலம் இந்திய PLI திட்டத்தின் மிகப்பெரிய பயனாளியாக உள்ளது. இது சீனாவிலிருந்து ஆப்பிள் நிறுவனத்தின் சில உற்பத்திகளை இந்தியாவுக்கு நகர்த்த உதவியுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் 3 ஒப்பந்த உற்பத்தியாளர்களுடன் தமது உற்பத்திகளை தொடங்கியது. அவை இந்தியாவின் ஃபாக்ஸ்கான், விஸ்ட்ரான் மற்றும் பெகாட்ரான் நிறுவனங்கள். கடைசி 2 நிறுவனங்களும் இப்போது டாடா குழுமத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் போன்களுக்கான PLI திட்டத்தின் கீழ் மானியங்களின் மிகப்பெரிய பயனாளியாக ஆப்பிள் மற்றும் அதன் உற்பத்தி கூட்டாளிகள் உள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் 2022 முதல் 2025 வரையிலான 3 ஆண்டுகளில் இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட $1 பில்லியன் மானியம் வழங்கியுள்ளது. ஆப்பிள் 3 ஒப்பந்த உற்பத்தியாளர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தொகையில் 75%க்கும் அதிகமாக பெற்றுள்ளனர். ஆப்பிளின் ஒப்பந்த உற்பத்தியாளர்களான 3 நிறுவனங்களும் 3 ஆண்டுகளில் மொத்தம் கிட்டத்தட்ட இந்திய ரூபாவில் 6600 கோடியை பெற்றுள்ளன.